ஒரு நாட்டோட அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே அன்னதானம் செய்துகிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அன்னதானம் பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது மேல ஒரு கழுகு தன்னுடைய பாதங்கள்ல ஒரு நாகத்தை உணவை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அந்த நாகத்தோட வாயில இருந்து சில விஷத்துளிகள் உணவு பரிமாற இடத்துல இருக்கக்கூடிய அன்னத்திலையும் அது விழுகுது. உணவுல அந்த விஷமும் கலக்குது. அந்த உணவை சாப்பிட்ட 2 பேர் இறந்துட நம்மளுடைய தூதர்கள் இந்த பாவத்தை யாருடைய கணக்குல எழுதுறது? ஏன்னா மன்னன் அன்னதானம் தான் பண்ணுனா, அவன் மேல எந்த தவறும் கிடையாது, அமைச்சவங்க மேலேயும் எந்த தவறும் கிடையாது, அழுகு மேலேயும் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி அந்த நாகம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த முயற்சியில அது நடந்ததுனால அது மேலேயும் தவறு கிடையாது. இந்த பாவத்தை யார் கணக்குல எழுதட்டும் அப்படின்னு கேட்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நாட்கள்ல அந்த ஊருக்கு வர வழிபோக்கர்கள் இங்க எங்கேயாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்கவும் அந்த ஊர்ல இருந்த மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, இங்க இருக்க மன்னர் அரண்மனைக்கு வர எல்லாருக்குமே உணவு கொடுப்பாரு, நீங்க அங்க போங்க அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான், இல்ல அங்க போய் சாப்பிட வேண்டாம், அங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ராஜா கொடுக்கிற உணவுல விஷம் கொடுத்து கொன்றுவாரு அப்படின்னு சொல்ல உடனே இப்ப யமன் சொல்றாரு, இந்த பாவ கணக்கு இவன் பேர்ல எழுது. நல்லது செய்யக்கூடிய ஒருத்தன் மேல வீண் பழி போடுறவங்களுக்கு தான் அந்த பாவம் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தேவையில்லாம யாரை பத்தியும் நம்ம பேசுறது தவறு. தேவையில்லாம யாரை பத்தி பேசும்போதும் அவங்களுடைய பாவ கணக்கு நாம தான் தீர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம யாரை பத்தியும் நம்ம தவறா பேசும் போது ஏற்படுற விளைவு இதுதான்.